நான் சொந்தமா வண்டி போட்டு ஓட்டுறேன் ப்ரோ. இப்போ என் வண்டி எஃப்சில இருக்கு, இந்த வண்டி வந்து வாடகை வண்டி, சரிங்களா? என் வண்டி எஃப்சிக்கு 80,000 செலவாயிருக்கு இது வரையும். இன்னும் பெயிண்டிங்கே முடியல. பெயிண்டிங் வரையுமே 80,000 செலவாயிருக்கு. இதுல நிறைய கமெண்ட் வந்துச்சு, 4 கமெண்ட் மட்டும் படிக்கலாமா? அடே மொத்த கோச் வேனுக்கு எஃப்சிக்கு 80,000 செலவாகுது, ஏன்டா புடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா வேனுக்கு அவ்வளவு டிங்கரிங் ஒர்க்கே இருக்காது. சுத்தி மாவு போட்டு பூசி ஒரு பெயிண்டிங் பண்ணி புது புண்ணு அலங்காரம் பண்ணி எஃப்சி பண்ணி முடிச்சிருவாங்க. மோஸ்ட்லி மெக்கானிக் செலவு தான் இருக்கும். ஆனா ஆட்டோ அப்படி கிடையாது. எவ்வளவு பேர் இருக்காங்க, 1 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணவங்க இருக்காங்க. நான் கொஞ்சமா சிக்கனமா பண்ணணும்ட்டு பார்த்து பண்ணியே வந்து எனக்கு 80,000 ஆயிடுச்சு. 2023 என் வண்டி எஃப்சி பண்ணது எவ்வளவு ஆச்சுன்னா, டிங்கரிங்க்கு ஒரு 17,000 ஆச்சு. அடிக்கிற பெயிண்ட்ல இருந்து அந்த பாடி போல் நெட்டு கீட் அதெல்லாம் சேர்த்து மொத்தமா டிங்கரிங் அந்த டீ செலவு எல்லாம் சேர்த்து மொத்தமா வந்து 20,000 ஒன்றா பண்ணிட்டேன். பெயிண்டிங் செலவு மட்டும் 15,000. சீட்டு, டாப், சீலிங், சைடு பேடு எல்லாமே சேர்த்து அது ஒரு 15,000. ஸ்பேர் பார்ட்ஸும் மெக்கானிக் செலவு சேர்த்து மொத்தமா ஒரு 10 ரூபாய். இது வந்து இந்த வண்டி பிரிச்சு அந்த இன்ஜின் செலவு மட்டுமே. நிக்கல் சாமான் வந்து ஒரு 7,000 8,000 ஆச்சு சம்திங். பற்ற செலவு இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 ரூபாய் இருக்கும். அதுல போக்குவரத்து செலவு, சாப்பாடு செலவு, மெக்கானிக், பெயிண்டர், டிங்கர் இவங்க 3 பேரும் பார்க்க போகும்போது சும்மா போக முடியும். ஒரு டீ வாங்கிட்டு போனோம், அவங்களுக்கு சாப்பாடு செலவு எல்லாத்தையும் நம்மளாம் கொஞ்சம் கூட வந்து கவனிக்கணும். அப்பதான் நம்ம வண்டி சூப்பர் ரெடியாக வரும். இதெல்லாம் சேர்த்து ஓவராலா வந்து ஒரு 80,000 கிட்ட வந்துச்சு. நானும் இதை பண்ணவும் தான் 2 வருஷத்துக்கு ஓட்டி இது பண்ணியே ஆகணும். ஆட்டோ ஓட்டுறது ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானே ரீஃபைனான்ஸ் போட்டு தான் அந்த எஃப்சியே பண்ணேன். என்னால கை காசு வச்சு பண்ண முடியாது. வண்டி ஓட்டுறது மூலமா வர காசு வந்து நான் சிங்கிளா இருக்க என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா வந்து லீவ்ல இருந்து கமிட்மெண்ட் நிறைய இருந்தாலும் நம்மளால பண்ண முடியாது. இதுவே ஒரு ஃபேமிலி இருக்கவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுவாங்க வச்சு பாத்தீங்கன்னா எனக்கே தலை சுத்தும். 10 வருஷமா எங்களுக்கு கட்டணம் நிர்ணயம் பண்ணல. ஓலா ஊபர் டிரைவர் இன்னைக்கு வரைக்கும் அதை தான் வாங்கிட்டு ஓட்டிட்டு இருக்கான். இன்னைக்கு எத்தனை பேர் ஸ்டாண்ட்ல போயிட்டு வண்டி எடுக்கிறீங்க? என்னதான் தோண்டி போட்டிருந்தாலும் வண்டி சாக்காப் சார் அடிப்படும், சேசியா அடிப்படும்னாலும் கூட வாசலை விட்டு வெளியில இறங்காம அந்த வண்டியில வர்ற வரைக்கும் காத்திருந்து ஏறுறீங்கல்ல. இந்த சேவையை கொடுக்குற அந்த ஓலா ஊபர் ஓட்டுநருக்கு என்ன கட்டணம் அந்த அரசாங்கம் நிர்ணயம் பண்ணிருக்குன்னு எனக்கு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? 10 வருஷத்துக்கு முந்தைய வருமானத்தை வச்சு இன்னைக்கு யாராவது குடும்பம் நடத்த முடியுமா? நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க. அப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் அந்த வாழ்க்கை வாழ்றது உங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும். அதே சம்பளத்தை ஒரு 13 வருஷமா அதே சம்பளத்தை உயர்த்தாம உங்களுக்கு கொடுத்தாக்கா அங்க தொடர்ந்து வேலை செய்ய முடியுமா? கடந்த 13 வருஷமா ஒரே மீட்டர் பில்ல தான் இன்னைக்கு வரையும் ஓடிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வலிக்காதா? அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ, கரண்ட் பில் எவ்வளோ, வீட்டு வாடகை எவ்வளோ, பெட்ரோல், காய்கறி, ப்ரொவிஷன் சொல்லி ஏகப்பட்ட செலவு இருக்குது. நான் ஒரு தனி மனுஷனா இருக்கேன், என்னாலே முடியல அப்படின்னும் போது ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து படிக்க வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு வண்டியை நம்பி மட்டுமே ஒருத்தவங்க வாழ்றான்னும் போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? அப்போ 13 வருஷமா உங்களுக்கு ஒரே சம்பளத்தை கொடுத்தா உங்களுக்கு வலிக்கும்னா அவனுக்கும் வலிக்கும் தானே? நீங்க டிரைவர்ஸ்னாலே ஒரு மாதிரி பாக்குறீங்கல்ல, அந்த பார்வை இன்னைக்கு மாறுதோ அப்பதான் இல்லாதவனு மேல வருவான். ஷாப்பிங் மால், தியேட்டர்னு ஏகப்பட்ட இடத்துல இஷ்டத்துக்கு இவ்வளவு பொருளுக்கு இவ்வளவு காசு கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு 20 30 இல்ல. ஒரு பாப்கார்னோட விலை நார்மலா வாங்க போனா 30 40 தான் இருக்கும். அதையே தியேட்டர்ல போய் வாங்கினாக்கா 150 200 போட்டு வாங்குறாங்க. 1 மடங்கு 2 மடங்குலாம் இல்ல, 4 மடங்கு. ஆனா அங்கெல்லாம் வாயை தந்து கேட்கவே மாட்டாங்க. நார்மலா துணிக்கல் எடுக்கிற துணிக்கும் மால்ல எடுக்கிற துணிக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். ஏகப்பட்ட இது போட்டிருப்பாங்க. ஆனா அதான் யோசிக்கவே மாட்டாங்க. அங்கெல்லாம் யோசிக்காம காசு கொடுத்துருவாங்க. ஆனா ஒரு ஆட்டோ டிரைவர் எக்ஸ்ட்ரா 30 20 கேட்டா மட்டும் அவங்களுக்கு அப்பதான் அந்த காசு உடைக்கிற காசுன்ற ஒரு வேல்யூவே அவங்களுக்கு அப்பதான் தெரியுமே. இருக்கவனை கொடுக்கும்போது அந்த காசோட வேல்யூ தெரியாது. இல்லாதவனை கொடுக்கும்போது மட்டும் கையை தொடச்சு பார்ப்பாங்க இதுதான் இல்லையான்ட்டு.